ரீசெண்டாக திருப்பதி பிரதர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் கமலஹாசன் அவர்கள்ட்ட 2013ஆம் ஆண்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தோம். கமலஹாசன் அவர்கள் எங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதை எங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் பண்ணுறதா நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் 10 கோடி ரூபா இந்த படத்துக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸும் 5 கோடி ரூபா நார்த் இந்தியன் ரைட்ஸும் கமல் சார் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அட்வான்ஸாக இந்த படத்துக்கு 15 கோடி ரூபா கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்கள் எங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன கதை வேணாம், நான் இன்னொரு கதை சொல்கிறேன், இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கதை எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, ரீசெண்டாக மலையாளத்தில் திருஷ்யம் அப்படின்ற படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு, இந்த படத்தை நீங்கள் ரீமேக் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அதுக்கு பதிலாக கமலஹாசன் அவர்கள் உத்தம வில்லன் அப்படின்ற கதையை எங்களுக்கு சொன்னார். அவருடைய நண்பர் திரு ரமேஷ் அரவிந்த் அவர்களை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி தரதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அந்த படம் லாஸ் ஆச்சுன்னா மொத்த லாஸையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் உத்தம வில்லன் பாதி ஷூட்ல போயிட்டு இருக்கும்போது கமலஹாசன் அவர்களுக்கும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் ப்ரொடியூசர் கவுன்சில் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். இந்த விஷயம் கேள்விப்பட்டு எராஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த படத்தோட ரைட்ஸை ரத்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கமலஹாசன் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க மேலே இருந்த ரெட் கார்டு இஷ்யூவை நாங்கள் ரொம்ப போராடி கேன்சல் பண்ண வச்சோம். கமலஹாசன் அவர்கள் உத்தம வில்லன் படத்தோட ப்ரிவியூவை எங்களுக்கு போட்டு காமிச்சாரு. படம் எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் என்னோட சகோதரர் லிங்குசாமி என்ன சொன்னார்னா, கொஞ்சம் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நாங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஃபுல்லாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு யோசிச்சிருந்தோம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருமே முன் வரல. கொஞ்சம் பண நெருக்கடி இருந்ததுனால எங்களால் சொன்ன டேட்டுக்குமே ரிலீஸ் பண்ண முடியல. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்த கமலஹாசன் அவர்கள் அவர்கிட்ட இருந்த ஓவர்சீஸ் ரைட்ஸை வச்சு May 1, 2015 வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணிட்டார். படத்தோட ரிவ்யூ கொஞ்சம் மோசமாக வந்ததுனால தமிழ்நாட்டிலையுமே ரிலீஸ் பண்ண யாருமே முன் வரல. ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி 30 கோடியில் இன்னொரு படம் பண்ணி தந்தாகணும் அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில், பெப்சி, டைரக்டர் கவுன்சில் அவங்களோட முன்னிலையில் கமலஹாசன் அவர்கள் சைன் பண்ணி கொடுத்தாரு. இதை நம்பி May 2, 2015 உத்தம வில்லன் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக எங்களுக்கு அமைஞ்சது. பண ரீதியாகவுமே நஷ்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண சொல்லி நாங்கள் கமலஹாசன் அவர்கள்ட்ட கேட்டோம். அவர் இப்போ வரைக்குமே இதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அதனால் ப்ரொடியூசர் கவுன்சில் இதில் தலையிட்டு இந்த விஷயத்தை முடிச்சு தரணும் அப்படின்னு திருப்பதி பிரதர்ஸ், சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் லிங்குசாமி அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மனுக்கு கமலஹாசன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.